இப்ப ஓடுறதா நிக்கிறதா தெரியலையே. உங்களை பார்த்தா எனக்கே பிக்கப் பண்ணணும் போல இருக்கு. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். என்னது இது? நம்ம நடந்தா அவனும் நடக்கிறான், நம்ம சிரிச்சா அவனும் சிரிக்கிறான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? ஆஹா, ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? இப்ப எதுக்கு நான் பண்ற மாதிரி பண்றீங்க? நீங்க எதுக்கு இப்ப நான் பண்ற மாதிரி பண்றீங்க? நீங்க தான் என்ன பார்த்து பண்றீங்க. நீங்க தான் பண்றீங்க. இந்த பாரு நேராக நேராக என் கண்ணு ரெண்டு செவந்துகிட்டே இருக்கு. என்ன ப்ரோ? என்ன ஆண்டி? தலைவரே திமிங்கலம் தானங்கோ. ஆண்டியா? இல்ல சாரி அங்கிள். அங்கிளா? சொல்லு தாய் கேள்வி. கிழவியா? இல்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்னடி பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்னடி உங்களுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? கோயிலுக்கு போன அர்ச்சனை, பக்கத்துல உட்கார்ந்த பிரச்சனை, இதே ஒரு தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லு. கொஞ்சம் அழகா பிறந்துட்டாவே போதும். யாரு? நான் தான். ரொம்ப அழகு. அழகா பிறந்தது என் தப்பா? வாருங்க எல்லாம் ப்ரொபோஸ் பண்றாங்கோ. பொறாம உனக்கு. உன்னை விட நைட்டி அழகா இருக்கு, நைட்டி போட்டிருக்கேன், பாக்குறதுக்கே அப்படியே ஒரு குட்டி நயன்தாரா மாதிரி இருக்க அப்படின்னு உங்களுக்கு பொறாம. என்ன சிரிப்பு கலுக்குன்னு இருக்குது? நல்லா பொண்ணுன்னா கலன்னு சிரிக்க வேணாம். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். லிப்ஸ்டிக் காஸ்ட்லி, 2500 ரூபாய் பெர் 1000. எது இது? இதுவா? ஆமா. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய். வகுத்தரிச்சப்ப 1 கோடி. போய் சாம்பார் சோறு தின்னு. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. சரி, நீ நானும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். ஏன்? ஏன்? இல்ல நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடுவோம், நம்ம ஷேர் பண்ணிப்போம் நைட்டியை. வேண்டாம், நான் வந்து இந்த மாதிரி ஷேரிங்லாம் வரமாட்டேன். எனக்கு வேணும். கொலாப் போட்டுக்கலாம், கொலாபரேஷன். எல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவை 2 பேரும் கொலாபரேஷன் பண்ணுற மாதிரி உங்கள் நைட்டியை நான் போட்டுக்கிறேன், என் நைட்டியை நீங்கள் போட்டுங்க, 2 பேரும் சேர்ந்து நைட்டி போட்டுக்கலாம். வேண்டாம்.
எனக்கு வேணும். வேண்டாம், உங்க வேலையை நீங்க பாருங்க. சரி நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். ஃப்ரெண்ட் நான் ஏங்க உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்? ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஓகேவா? சரி ஓகே ஃப்ரெண்ட். கை கொடுங்க. வா ஷாக் அடிக்குது. ஷாக் அடிக்குது. என்ன கையில் என்ன கரண்ட் சப்ளை என்ன இதுக்கு வச்சிருக்கேன்? தான் சொன்ன எதுவுமே வேண்டான்னு. இல்லை எனக்கு பயந்துட்டீங்களா? சத்தியமாக உங்கள் தொட்ட உடனே எனக்கு அப்படியே எனக்கு நெய்வேலி சுரங்கப்பாதையில் போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. அப்படியே ஷாக் அடிக்குது. எப்போ ஹார்ட் பீட்டே இப்போ தான் துடிக்குது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இல்லை சும்மா இன்னொருல முத எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, அதுவும் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். இந்த நைட்டி போட்ட நேரம். சரி நீங்க ஏன் நைட்டி போடுறீங்க? நைட்டி சொல்கிறேன். என் பேர் மதன். எங்கள் ஏரியாவில் எல்லாரும் என்ன செல்லம்மா நைட்டி மதன் சொல்லுவாங்க. சரி. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நான் லவ் பண்ணல, அவள் தான் வந்தா நீ லவ் பண்ணுன்னு. நைட்டி போடு உனக்கு நல்லா இருக்கும், நைட்டி போடு நல்லா இருக்கும் அவள் தான் சொன்னான். நான் சொன்னேங்க எனக்கு நைட்டி நல்லா இருக்காதுங்க, கேவலமாக இருக்குங்க, கன்றாவியாக இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவள் சொன்னா நீ நைட்டி போடு அப்போ தான் ஐடி பையன் மாரி அழகாக இருப்புன்னு அவள் சொன்னாங்க. சரி நானும் என் ஸ்வீட்டி தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு நைட்டி போட்டேங்க. ஆனால் கடைசியாக தான் தெரியுது என்னை அவள் கைட்டி விட்டு வேற ஒருத்தவங்க கூட ஓடி போயிட்டா. அப்போ அவன் ஒன்று சொன்னான் என்னமோ சொன்னான், உனக்கு நைட்டி சூப்பருன்னு. அப்போ எனக்கு புரியல. கடைசியா என்னை கைட்டி விட்டு போகும்போது தான் புரியுது. இப்போ புரியுது. நீங்க கேட்கலாம் டேய் நீ பேண்ட்டுக்குள்ள ஜட்டியே போட மாட்ட, நீ எப்பறம் ஒரு பொண்ணு பேச்சு நைட்டி போட்டேன்னு. தெரியாம போட்டேன். சரி காதல்னாவே மல்லிப்பூதான். அவளை மனசார அப்படியே மனசுக்குள்ள அப்படியே வளர்த்து அப்படியே வச்சிருந்தேன். ஆனா என் நைட்டி போட்டு என்ன அவமானப்பட்டு போகும்போது அந்த புல்லெல்லாம் அப்படியே குத்தி உடம்பெல்லாம் ஃபுல்லா ரத்தம். ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி. உங்க பேர் என்ன? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? உங்க பேரு சொல்லுங்க. கமலி ஃப்ரம் நடுக்காவேரி. கமலி எல்லாம் இல்ல, ராஷ்மிகா தங்கச்சி மாதிரியா இருக்கிறீங்க. ரஞ்சிதமே அப்படியே உங்களை அப்படியே இப்படி வச்சு பாருங்க, அப்படியே ராஷ்மிகா சித்தி பொண்ணு மாதிரியா இருப்பீங்க. வெளில போய் சொல்ற போறீங்க. சரி விடுங்க, உங்க கதைக்குள்ள வாங்க. இல்ல உண்மையாலுமே ராஷ்மிகா தங்கச்சி மாதிரியா இருக்கிறீங்க. அது எப்படின்னு தெரியல. சரி வேணா உங்களை கல்யாணம் பண்ணீங்கன்னா, சாரி ராஷ்மிகாவுக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. மனசு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கு மேடம். நான் உங்களை லவ் பண்ணிட்டா என்ன? இல்லை இப்போதானே ஃப்ரெண்டு சொன்னீங்க. ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். ஏன் என்ன இந்த நைட்டியில் பார்க்கவே என்ன பிடிக்கலையா? இங்க நீங்க வந்ததுலேருந்து ஃப்ரெண்டு தான் சொன்னீங்க. இல்லை நான் வேணா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டா, இல்லை இந்த நைட்டியை தூக்கி கைட்டி கிடாச்சிட்டு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டுமா, டிஷர்ட் ஷூஸ் போட்டுட்டு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நடந்து வரட்டுமா? ஜீன்ஸ் பேண்ட்டு அப்படி போட்டுட்டு முன்னால் வந்தால் பிடிக்குமா நந்தினி? சாரி கமலி. லவ்வெல்லாம் பண்ண மாட்டேங்க, சத்தியமாக லவ்வெல்லாம் பண்ண மாட்டேன். நான் உங்கள்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, கை கொடுங்க. நம்ம கடைசி வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருப்போம். கை எடுங்க. உங்களுக்கு யாருன்னா வேற கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்களா? அவங்கள எனக்கு செட் பண்ணி தரலாம்ல? ஓகே நோ ப்ராப்ளம். சாரி ஃபாதர் டிஸ்டர்பன்ஸ்.